ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் நாங்கள் வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துடுச்சுக்கா அவங்க பிரதர்கிட்ட. இன்னைக்கு வந்து சிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரலையான்னு சொன்னதுமே, இல்லை வரல, நீ தான் அவளோட மைண்டவே கொலாப்ஸ் பண்ணிட்டியே, அதனால தான் அவள் வந்துட்டு பேசாமல் மூஞ்சிட்டு முழிக்கக்கூடாதுன்னு இருக்கான்னு சொன்னதும், அப்படின்னா நான் உங்கள் கூட வரேன், கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதுமே, ஒன்றும் தேவை கிடையாது, நீ எப்படியாச்சும் ஃபோன் சைட்டு அவன் கோவமாயிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே அங்கே கால் பண்ணிவிட்டு, எனக்கு அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியாதான்னு சொல்லி அங்கே வந்துட்டு கால் பண்ணி கேட்குறான். இன்றைக்கி வந்துட்டு நான் சொன்னதை ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு. எல்லாமே ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு சொன்னதும், இன்றைக்கி நீ மீட் பண்ண போயிருக்க வந்து பர்சன், அதனால் உனக்கு பெரிய வந்துட்டு தொல்லை தான் இன்றைக்கி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே அவளை மாட்ட வைக்கிறதுக்கு ஏதோ பெரிய ஐடியா பண்ணிட்டா போல். பிறகு அங்கே நம்ம யூனோவை போய் மீட் பண்ணிட்டு நான் உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால், அவளை பார்த்தா ஹீரோயின் நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், சரி என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவங்க சிஸ்டர் வந்துட்டு யூனோவை பற்றி மோசமாக பேசினா இல்லையா, அந்த ரெக்கார்டிங் அவங்க போட்டு காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நான் இப்போ எங்கள் பிரதர்கிட்ட சொல்லி அவளை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் நான் அவளை என் பிரதர் பக்கத்தில் கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பேசுகிறா. நான் வந்துட்டு இப்போ போய் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது, நீ வெயிட் பண்ண, அதுக்குள்ளே அவசரப்படாத, நேற்று வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு அவள் பண்ணா, அது உன்னோட ஃபோட்டோ தான், நீங்கள் பாரு, அதில் நீ பார்க்க நல்லா வேலைன்னு சொல்லிட்டு அதை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னமே ஆத்திரமாயிட்டுருக்கு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முதுகுலையாக குத்திட்டுருக்கா. எங்கள் பிரதர்கிட்ட சொல்லி இவளை பிரேக்கப் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நீங்கள் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிற பிளானை கேட்டிங்கன்னா தான் நீ கரெக்டாக வந்துட்டு பண்ண முடியும்னு சொல்லுதுமே, சரி ஓகே நான் நீ சொல்கிறபடி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே, ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு கால் பண்ணிவிட்டு என்ன வேலை முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டதும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சன் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை அனுப்பிவிட்டதுமே, உனக்கு கிம்முக்குமே பக்காவாக வந்துட்டு இப்போ நடக்க போகுது பிரேக்கப்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு யூஜின் அங்கே வர்றா நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காக. அவள் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருட சொன்னா. என்ன இன்னைக்கு நான் அப்படி பண்ணேன்னா என்னோட குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு அவள் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும், சரி ஓகே இந்த விஷயத்தை பற்றி நீ கிம்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த ஃபோட்டோவையுமே அங்கே யூனாக்கு அவங்க சென்ட் பண்ணி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, அவளுமே அவன்ட்டு இதை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவனை பார்த்தா நான் இவளை நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷென்னை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே நம்ம யூஜின்மே வந்துடுறா. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இப்படி வந்து ஷென் வந்து என்னை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திருட சொன்னாங்கன்னு சொன்னதும் வந்துட்டு அவனுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. பட் அவங்க வந்துட்டு பேசின ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சதுமே அவள் எப்படி இந்த லெவலுக்கு கேவலமாக போனான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணேன்னு சொன்னதும், என் குழந்தை ஆப்ரேஷனுக்கு அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னான், பட் இது பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கதவை ஏற்றி தள்ளிட்டு உள்ளே வந்ததுமே, உன்னால் மெதுவாக வர முடியாதா, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க அவன், நான் வந்துட்டு அப்புறம் வராமல் என்ன பண்ணுறது, இங்கே பார் அவளன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ஹானோட அங்கிளோட சேர்ந்து அவங்க க்ளோஸாக இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவன் கடுப்பாய் போயிடுறான். இவன் இப்படியே வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதும், அந்த ஹோட்டலுக்கு வெளியே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக வந்துட்டு இதை பற்றி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாங்க கால் பண்ணிடுறாரு. நீ அந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணு கூட தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும், நீ வந்துட்டு அந்த ஷென்னெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அப்போ அங்கே சிஸ்டர் மீ ஓகே சொல்லுன்னு சொல்கிறான். அவனுமே சரிப்பா நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த யூனாட்ட அவள் வந்துட்டு உன்னோட வருங்கால சிஸ்டர் இல்லா, இதுக்கப்புறம் நீ அவட்ட நல்லபடியாக நடந்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறான். ஹீரோயின் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அவளை பற்றின உண்மைகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து அவர் எப்படினாலும் வந்துட்டு இவளை பிரேக்கப் பண்ணுறது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே யூனா வந்துட்டு உனக்கு பெரிய குட் நியூஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்ன நியூஸ் அப்படின்ற சொல்லி கேட்குறா. பட் அவள் ஏதோ நினச்சா ஏதோ வந்து நடந்து போயிடுது. இப்படி வந்துட்டு என் பிரதர் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிடுறா. பட் அங்கே அப்படியே சிரிச்சுட்டேவும் ஆமாம் எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான் சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. பிறகு அந்த ஷென் அங்கே நம்ம கிம்மை போய் மீட் பண்ண போகிறா. அப்போ அங்கே கிம் நேற்று எங்கே வந்து நீ போயிருந்தேன்னு சொன்னதோ, நான் ஷாப்பிங் என்னோட ஃப்ரெண்டோட போயிருந்தேன், நான் ஒரு நாள் உன்னை பார்க்க வரல, என்னை நினச்சி உனக்கு இவ்வளோ கவலை ஆயிடுச்சா அப்படின்ற செட்டு கேட்குறா. சரி ஓகே கேர்ள்ஸா பாய்ஸா அப்படின்றத சட்டி கேட்டதுமே, பொண்ணுங்களா பையனான்னு சட்டி கேட்டதுமே, எல்லாருமே பொண்ணுங்க தான், நான் எப்படி வந்துட்டு பையங்களோட போவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ இதுக்கப்புறம் விடுறதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவன் நான் கல்யாணத்தை பற்றி உன்ட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னதுமே, வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்ட கால் வந்துடுது. உடனே நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இவளுமே அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வந்துட்டு அனுப்பி விட்ருக்காங்க அவங்க
கிம்மோட வீட்டில் தரப்புல இருந்து. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இவளுக்காக தான் மேரேஜுக்காக அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்களே கண்டிப்பாக வந்துட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. எவ்வளோ சூப்பரான லைஃப் எனக்கு அமைஞ்சிருக்கு. அவள் வந்துட்டு இந்த வீட்டோட சொந்த பொண்ணு ஆயிட்டா. அப்படி இருந்துமே ஆனால் வந்துட்டு எதுவுமே இப்போ நடக்கலை பார்த்தியா, எல்லாமே வந்துட்டு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. கிம் குடும்பத்தோட மருமகளாக நான் தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிடுச்சேக்கா. ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்படி கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே கிம்மோட வீட்டிலேருந்து போயிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஐயோ கடவுளை இப்போ எல்லாமே முடிய போதே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போகும்போது ஒரு கிஃப்ட் மேலே தெரியாமல் அங்கே வந்து கால் இடித்ததுமே உனக்கெல்லாம் கண்ணு தெரியலையா, அது எவ்வளோ காஸ்ட்லியானது, நீ வாட்டு வந்துட்டுருக்க, உனக்கெல்லாம் என்ன இதோட அருமை தெரிய போகுது, இது எல்லாம் எனக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசினதுமே அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு கோவமாயிருது. எப்படி உன் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க. உனமே ஹீரோயின் உன்னை நினச்சி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது உனக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நல்ல வந்துட்டு லவ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போவேன்னா நீ இப்போ வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடு, ஹாப்பியாக இரு, அவங்க வந்துட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணட்டும்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த 3 டேஸில் உன் வாழ்க்கையவே நான் நரகமாக மாத்துறேன் அப்படின்ற சைட் அவள் யோசிச்சுட்டு அங்கே போயிட்டு ஏன்னா இந்த இவரோட சேர்ந்து நீ ஃபோட்டோ இருந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்கிட்ட வந்துட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு காசு தேவையா, நீ வந்துட்டு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இந்த ஃபோட்டோ எப்படி வந்துட்டு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எவ்வளோ காசு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க 3 மில்லியன் கேட்டாங்க. எனக்கு என்னமோ ஃப்ராட் மாதிரி இருக்குது, பேசாமல் நம்ம வந்துட்டு அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமான்னு சொன்னதும் மாட்டிக்கிருவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. ப்ளீஸ் என்னால் வந்துட்டு வெளியே போக முடியாது ஒரு 3 நாளைக்கு, நீ வந்துட்டு எனக்காக இந்த காசை பே பண்ணிடுவேன்னு சொன்னதும் என் காசு எல்லாம் அம்மாட்ட தானே இருக்குது, நான் அம்மாட்ட போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவள் காசை வந்துட்டு நானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு அங்கே பண்ணி விட்றா. ஸோ நம்ம ஹீரோயினோட பிளான் எல்லாமே அங்கே சக்ஸஸ் ஆகுது. இனிமேல் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவள் நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்சனை ஒரு வழி பண்ணி ஆகணும், அங்கே அவரை வச்சு தான் வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹான்ட்டை கால் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் ஏதாச்சும் ஒன்று பயமுடுத்துவா நீ நினச்சேன்னா நீ ஒன்றும் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஏன் நான் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பிரதர்கிட்ட போய் அவளுக்கு ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் போல் 3 மில்லியன் காசை ஏதாட்டையும் கொடுக்க சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னதுமே நாளைக்கு நானுமே உங்க கூட சேர்ந்து வரேன்னு சொல்கிறான். அங்கே அவங்க 2 பேருமே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாரையுமே காணோம். அப்போ பார்த்தா அங்கே சில ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வந்துட்டு இப்படி சென்னா வந்துட்டு உங்களை கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே அவன் என்னோட சிஸ்டர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் ஹீரோயினை அட்டாக் பண்ண விடாமல் அவங்க வந்துட்டு பாதுகாத்துச்சேக்கான். வேமா அங்கே தப்பிச்சு கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அவளால் சுத்தமாக அங்கே ஓடவே முடியலை. வேமா வந்துட்டு இவன் தூக்கிக்கிட்டு தங்கச்சி அங்கே ஓட ஆரம்பிச்சிடுறா. எப்படி இருந்தாலும் அந்த ரத்த சொந்தன்றது அவனுக்கு வந்துட்டு நல்லாவே பாசம் புரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே கார்ட்ஸ்மே வந்துட்டு அந்த கார்ட்ஸை அடித்து அங்கேருந்து விரட்டுறாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கும் போதே ரொம்ப ஸ்பீடாக ஒரு கார் இடிக்க போகுது. அப்போ ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ போய் உடலை விழுந்து இவளுக்கு அடிபட்டு போயிடுது. அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு எந்திரி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த காரில் போனது வில்லியம் தான் அப்படின்றத சொல்லுதும். அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். வில்லியம் வந்துட்டு அவளோட அவங்க சொந்தக்காரன் தான், அவன் ஜெயிலில் இருக்கான், அவன் எப்படி இங்கே இருப்பான் அப்படின்னு இவ சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டேது. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க அவன் நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு என் சிஸ்டரை காப்பாற்றிருங்க, இதை காப்பாற்றுறதுக்கு தன்னோட உயிரை பணைய வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது நம்ம ஹீரோ நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, கொலை பண்ண வேணுமோ சந்தோஷமாக வெளியே சுற்றிட்டு இருக்கான், ஆனால் கொலை பண்ண சொன்னவே வெளியே சந்தோஷமாக இருக்கான், நீ ஓமையில ப்ளேம் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் பண்ணது வேற யாரும் கிடையாது உன் சிஸ்டர் தான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு இப்பயுமே நம்பிக்கை வர மாட்டுது. அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்த பொண்ணுன்னு சொன்னதும் இந்த பாரு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எங்கள் அங்கிளோட சேர்ந்து அவள் ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்துட்டு அவனுக்கு அங்கே ஷாக்காகி போயிடுது. பட் இருந்தாலுமே அதை எப்படி அவள் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கை இல்லாமல் பேசினதும் உனக்கு நம்பிக்கை வர மாட்டதில்ல, நான் சொல்கிற மாதிரி நீ பிளானை சக்ஸஸ் ஆக்கு, எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஷென் நீங்கள் பிரதர் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு அடிபட்டுருச்சாமேன்னு சொன்னதும் அவளுமே இப்போ நல்லா தான் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னதும் எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதெல்லாம் நீ ஏன் கேட்குறேன்னு சொன்னதுமே நாளைக்கு நான் அவளை போய் பார்க்கணும்ல அதுக்காக தான் சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, உன்னோட வெட்டிங் இருக்குது, ஸோ நீ பேசாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் ஆனால் அவளை எப்படியாச்சும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு அவள் பேசுகிறா. அவன் அங்கேருந்து போனதும் அங்கே உடனே அங்கே
வில்லியம்கிட்ட கால் பண்ணி அவள் வந்துட்டு உன்னை பார்த்துட்டான்னு உனக்கு தெரியுதுல்ல, ஏதாச்சும் நம்மளை பற்றி போட்டு கொடுத்தானா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தலைகீழாக மாறி போயிடும். பேசாமல் நாளைக்கு வந்துட்டு நான் சொல்கிற அட்ரஸில் போய் அவளை போட்டு தள்ளிடு அப்படின்றத சொல்கிறா. பிறகு நைட்டு பார்த்தா அந்த வில்லியம் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கத்தி வச்சு குத்த போகும்போது உள்ளே பார்த்தா இருக்கிறது நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். அவங்க வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு எஸ்கேப் ஆகி போகும்போது அவனுங்க வந்து கத்தியை வச்சு குத்திட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொன்னதும் நானே தான் பண்ணேன் அப்படின்றத அவன் போய் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோமாய் போயிடுது. அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்க வந்துட்டு அவனை அங்கே அடித்து மயக்கமாக்கிடுறாங்க. அந்த டயத்தில் அங்கே ஃபோன் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தா அங்கே வந்துட்டு எல்லாம் அந்த ஷென் தான் கால் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன அவளோட கதையை முடிச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோட்ட அங்கே சாரி கேட்குறான். நான் வந்துட்டு உண்மை தெரியாமல் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டேன், இவளை பற்றி தெரிய வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்கள் சிஸ்டருக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு நான் இவ்வளோ நாளாக ஒன்றும் சரியாக புரிஞ்சுக்காம பாடாப்படுத்திட்டேன்ல சாரின்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே பிரதர் நான் வந்துட்டு உங்களை நினச்சி எப்பயுமே சந்தோஷம் தான் படுவேன், நான் எப்பயும் உங்களை பற்றி தப்பாலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறா. நான் இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே நடக்காமல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் என்னை வளர்த்தவங்க என்னை ரொம்ப பாடாப்படுத்தும் போது எனக்கு ஒரு பிரதர் இருந்தால் என்னை பாதுகாப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ அந்த கவலையுமே இல்லை, எனக்கு அந்த சந்தோஷமே கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறா. பிறகு அங்கே வெட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் இன்னும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு இல்லாமல் எப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த வெட்டிங்கை முடிப்போம், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது. அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவ தான் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டுது. அப்போ அவங்க வந்துட்டு என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, என்னையுமே வந்துட்டு என் சிஸ்டர் தான் காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. நீ எப்படி அந்த பர்சன் கூட சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா இன்னுமே ஒத்துக்காமல் இருக்கவுமே அவர்கிட்டையுமே எங்கள் ஃபைலை கொடுத்ததுமே அங்கே அவருமே பார்த்துட்டு நீ எப்படி வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ண, அந்த மிங்கோட சேர்ந்து உனக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சிருக்காரு. அப்போ அங்கே அவளை பார்த்து அங்கே வந்துட்டு கத்தி எடுத்துட்டு மேட்டிச்சிக்கா, நான் கண்டிப்பாக வந்துட்டு என் உயிரை விட்டுருவேன், நீங்கள் வந்துட்டு என்னை இப்படிலாம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ ஏன் இப்படி பண்ணிச்சிருக்க, கத்தி கீழே போடுன்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தா கிம் அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுமே இதுக்கப்புறம் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் கிம் ஃபேமிலியோட மருமகளாக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிடுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம கிங் வந்துட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் இங்கே ஏகப்பட்ட வெட்டிங் வந்து நான் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா மேரேஜுக்காக. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நம்ம ஹீரோயின்மே இங்கே கையை நீட்டினதுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நீயே வந்துட்டு இருக்க, நம்ம 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்களா இல்லாமல் இருக்கலாம், பட் நீ எனக்கும் உனக்கு கிம்முக்கு நடுவில் ஊடால வராத, நான் அவரோட ஃபேன்ஸே, அவர் நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவருமே தான் சொன்னதும் இதுக்கு நான் எப்படி வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும், உன்னை வந்துட்டு அவர் லவ் பண்ணுறாரா இல்லையான்றத நீ அவர் தானே சொல்லணும்னு சொல்லும்போது அவன்கிட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப எந்த உண்மையை சொல்ல, நான் உன்னை லவ்வே பண்ணலையே, நான் எப்பயுமே உன்னை ஒரு சிஸ்டராக தான் நினைக்கிறேன்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் இவ்வளோ மட்டும்தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தா அங்கே ஆடம் சொல்லிட்டு அந்த ஹான் ஃபேமிலியோட அந்த ஃபஸ்ட்டு பையன் அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு வெட்டிங்காக கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்த குடும்பத்தோட பொண்ணுக்காக தான், ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுக்குள்ள செகண்ட் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ வேறையான்னு சொல்லிட்டு உன்னை யார் இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹான் அங்கே வந்துடுறான். என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு நான் தானே சொன்னதும் நீ மூத்த வாரிசாக இருக்கலாம், அந்த குடும்பத்தான வழி நடத்துறது யார், எல்லா பொறுப்பும் ஏன்ட்ட இருக்குது, நீ மரியாதையோடு இங்கேருந்து போய் இல்லைன்னா அது உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டதுமே அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டா, என்கிட்ட நீ இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாகிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியாதே இப்போ தானே தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சரி ஓகே உனக்கு பிடிச்சிச்சுன்னா நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை கட்டாயம் எல்லாம் படுத்த மாட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவளுக்கு கிஃப்ட் எல்லாமே அங்கே கொடுத்துட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட 20 வருஷமாக வளர்ந்துருக்கேன், உங்கள் சொந்த பொண்ணு வந்ததும் எனக்கு எப்படி நீங்கள் அநியாயம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நாங்கள் வந்துட்டு யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிடிக்கலன்றவ எப்படி மேரேஜ் நாங்கள் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் இவ உயிரோடு இருக்க வசதி தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போனால் அங்கே கிம் கோவமாயிட்டு அவளை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்குமே கோவமாயிருது. நான் பாவமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு பொறுத்துட்ருக்குது, நான் இத்தனை வருஷமாக வளர்த்தேன்னு சொல்லிட்டு பாவமேன்னு பார்த்தா நீ வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாக ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவள் காலை பிடிச்சிட்டு அங்கே கெஞ்சிச்சேக்கா. அப்போ அவங்க பிரதருமே அதே தான் சொல்கிறான், நம்ம ஹீரோயின் நீங்கள் அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, அவள் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தான் இருந்துச்சேக்கா, திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் அவள் எங்கே போவான்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் இவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா என்னோட ஃபைனல் பிளானை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. ஸோ அவங்க சரி ஓகே நான் இவ சொல்கிறதுக்காக ஒத்துக்கிறோம், ஒழுங்காக உன் சிஸ்டர்கிட்ட தேங்க்யூ சொல்லுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப அப்படியே ஆட்டிடியூடோட நாங்கள் தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் எனக்கும் அவருக்குமே இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான டே, ஸோ இது நாங்கள் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அப்போ என்ன சொன்னால் காதில் விழுகாதான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கோவப்பட்டதுமே வேறு வழி இல்லாமல் அவளுமே அங்கே பிளஸ்ஸிங் பண்ணிவிட்டு வேமா அங்கே வாஷ்ரூம் போயிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. அப்போ அந்த மெங்க் அங்கே கால் பண்ணிடுறாரு, நான் என்ன உன்ட்ட சொன்னனோ அதுபடியே நீ கேட்டு நட, நீ பேசாமல் இந்த வீட்டில் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னதும் அவங்க இந்த வீட்டில் என்னை ரூம்குள்ளே கூட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு வேலைக்காரி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உள்ளே இப்போ போகிறதே பெரிய விஷயம், ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா கண்டிப்பாக அவளையுமே இந்த உலகத்தில் எல்லாம் பண்ணிடலாம், நீ அந்த குடும்பத்தோட ஒரு மகாராணி மாதிரி வாழலான்னு சொன்னதும் அவளுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க பிரதர் ரொம்ப கோவப்படுறான், அவளை எதுக்காக திரும்ப நீ வீட்டுக்குள்ளே விட சொன்ன, அவள் எவ்வளோ டேஞ்சர் உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவளை அப்படியே விட்டா நம்ம பிளான் எல்லாத்தையும் எப்படி கொண்டு போக முடியும், அவளை பற்றி இன்னுமே உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேணாமா, நீயும் அங்கே ஹான் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் ஹான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுவான், ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை விட அவளால் அவனோட குடும்பத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, ஸோ அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதுமே அவனுமே அப்படின்னா ஓகே தான் சொல்கிறான். அவளை பற்றின ஏகப்பட்ட உண்மைகள் இன்னுமே தெரியும், அவன் யாரோட பிள்ளைன்னு உனக்கு தெரியுமான்னு சட்டி கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவன் யாருன்னு சட்டி கேட்டதுமே ஹீரோயின் ஏதோ சொல்கிறா, அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு உண்மையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்படின்னா ஓகே கண்டிப்பாக நீ சொல்கிறத நம்ம பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஹீரோயின் இது எல்லாமே பாஸ்டில் நடந்தது தானே, எனக்குன்னா தெரியாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் முடிவு எடுக்கணும்னு யோசிச்சுட்டேக்கா. பிறகு நம்ம ஹானை போய் மீட் பண்ணிவிட்டு என்னப்பா இன்னுமே என் மேலே கோவமானு சொன்னதோ, நான் யார் கோவப்படுறதுக்கு, உனக்கு யாரை பிடிக்குதோ நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் போய் கட்டாயப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படியா உண்மையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கா. அவளுக்குமே புரியுது அவள் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம உன்னோட அங்கிளை பழி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து பண்ணாலுமே அவர் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னா அந்த லெவலுக்கு நம்ம வீக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவள் கேட்குறா. வீக்குன்னு சொல்ல முடியாது, அந்தாலும் அங்கே பெரிய கில்லாடி, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பட் அந்த ஆளை பற்றின எல்லா பிளானையுமே நான் உன்ட்ட சொன்னான்னு சொன்னதும் உனக்கு எப்படி தெரியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வழி பண்ணி விட்டுறலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவள் கிம்மை மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மே அங்கே வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நான் ஆஃபீஸ்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குறாரு. இப்போ இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் மாதிரியே தோணுதுப்பா, இதை சேஃப்டியாக நீங்கள் உள்ளே போய் வைங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதருமே நீ சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஆமாம் ஹானுமே அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரா, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், நம்ம எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு அவள் என்ன பண்ண போகிறாளோ அங்கே அவளை கைப்பிடியாக பிடிக்கணும்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஷென்னை பார்த்தா நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டே, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே திருடிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொன்னதும் ஒன்றும் கவலையே இல்லை, வெளியே ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே இருக்க உள்ள கோல்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வேமா எஸ்கேப் ஆகி போயிடலாம், ஸோ இவங்களோட குடும்பம் பேங்க்ரப்ட் ஆயிரும் அப்படின்றத சிட்டங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த ஷென் கண்டிப்பாக இவளுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேயாக இருக்க போகுது, நான் என் லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.